சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மதுரையில் என்டிஏ கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கோவை மாநகர மாவட்ட பாஜக சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக என்டிஏ கூட்டணி அமைந்த பிறகு இன்னைக்கு மதுரை வந்திருக்காரு. பாஜகவினருக்கு எந்த அளவுக்கு இது உற்சாகத்தை தருகிறது? தேர்தலில் இது எதிரொலிக்குமா? இந்த சிறப்பான நேரத்துல எங்களை தொடர்பு கொண்டதுக்கு நன்றி. ஏன்னா முக்கியமா மக்களிடம் ஒரு புரிதல் ஏற்படுத்த வேண்டுங்கிறது உங்க சேனல் ரொம்ப கவனமா இருக்கிறதுங்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு வருவோம். என்ன கேட்டீங்க, இந்த பிரதமரின் வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த வருங்கால சட்டமன்ற தேர்தலில், அதையும் தாண்டி என்டிஏல இருக்கிற கட்சிகள் அப்புறம் தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் எந்த அளவுக்கு இந்த ஊக்கத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும் கேட்டீங்க. முதல்ல நம்ம பதிவு செய்யறது என்னன்னாக்க, என்னைக்குமே பாஜக தாமரை சொந்தங்கள் மகிழ்ச்சியா தான் இருக்காங்க, உற்சாகமா தான் இருக்காங்க. அதனுடைய விளைவுதான் இது நோட்டா கட்சி, தேராத கட்சி, மதவாத கட்சின்னு புறக்கணிக்கப்படுறதுன்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் செய்த திமுகவுக்கு எதிரடி கொடுக்குமாக 2024 தேர்தல்ங்கிறது மோடி அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டுமா, பிரதமராக வேண்டுமா, அல்லது நிராகரிக்கப்பட வேண்டுமா என்ற ரெண்டே கருத்துல தான் வந்தது. அந்த மாதிரி பார்க்கறது ஒரு கருத்து நிராகரிக்கணும், ஏத்துக்கங்கிறாங்க. அப்ப 81 அசம்பிளியில சட்டமன்ற தொகுதிகள், எதுக்கு இது சொல்ல வரேன்னாக்க, வருங்கால இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்கு மறைமுகமாக 81 சட்டமன்ற தேர்தல்களை 39 பாராளுமன்றங்கிறது 234 சட்டமன்றத்தையும் கொண்டதுதான். அப்ப இருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 81 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அதற்கு பாஜகவிற்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டியா நடந்தது. அந்த நேரடி போட்டியில அந்த வாக்கு வித்தியாசங்கிறது ரொம்ப நேரவா இருந்தது, குறைவாக இருந்தது. இதுல இருந்து அப்ப இவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா கோபேக் மோடி, மதவாத கட்சி பாஜக, இந்த இடத்துல காலூன்றவே கூடாது, திராவிட மண்ணு அப்படிலாம் பேசிட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள. இப்ப திராவிடம் மங்கி போகிறதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த 81 தொகுதியை நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 24க்கு அப்புறம் இப்ப 26ல இருக்கும். இந்த 1.5 வருஷமா என்னென்ன களப்பணிகள் போயிருக்கு, அதையும் தாண்டி மத்திய அரசு என்னென்ன நலத்திட்டங்களை நிதித்தொகையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்குங்கிறத மக்கள் கூர்ந்து பார்ப்பாங்க. தேர்தல் வந்துருச்சு, அதனாலதான் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாருன்ற விமர்சனத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே முன்வைக்கிறாருல்ல. அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிற சகோதரர், ஜனவரி இந்த 2026ல இந்தியாவிலே முதல் பிரச்சாரம், முதல் மாநிலம் எங்க வந்தாரு? தமிழகத்துக்கு தான் வந்தாரு. ஒத்துக்கிறீங்களா? அப்ப தேர்தல் இருந்ததா? இல்ல. அப்ப தேர்தல் காலகட்டங்கிறது தள்ளி இருந்தது. அப்பயே தமிழகத்துக்கு முதல் தடவையா முதல் மாநிலமா இந்த காலை வச்சாருங்கிறது என் ஸ்டாலின் மறந்துட்டாரா? அப்ப அவருக்கு இங்க என்ன பிரச்சாரம் இது இருக்கு? அதனால பொய், அதாவது நான் சொல்றேன், 2 உருட்டல். மதவாத கட்சி, மொழி பிரச்சனை, இந்திய திணிக்க பாக்குறாங்க. அடுத்தது இது திராவிட மண். இந்த 3 உருட்டல். அடுத்தது மாநில உரிமை. இந்த 4 தவிர அவங்க 60 வருஷ காலத்துல ஏதாவது பேசியிருப்பாங்களாங்கிறத மாத்தி பேசியிருப்பாங்களா? எடுத்துக்காட்டு சொல்லுங்க. அணையை கட்டின, நீர் போக்குவரத்து துறையில மாற்றத்தை கொண்டு வந்த, அதனால மக்கள் வெள்ளத்தால பாதிக்கப்படாம காக்கப்பட்டிருக்காங்க. அப்படியாவோ அடுத்தது வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான பல பெரிய தொழிற்சாலைகளை மத்திய அரசிடமும் நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தின எந்த இடத்துலயாவது ஒரு பதவி கொடுத்திருப்பாரா? என்ன அதே மாதிரி என்ன சொல்றாரு, நம்ம நாட்டுல இருக்கிற தொழில் வல்லுநர்களை வச்சு தொழிற்சாலையை ஆரம்பிக்காம இவர் வெளிநாடுகளுக்கு சந்த செலவோட குடும்பத்தோட போயிட்டு, நம்ம வரி பணத்துல போயிட்டு அவங்களோட புரிதல் ஒப்புதல் போடுறோம், கான்ட்ராக்ட் போடுறோம், ஜேவி போடுறோம், ஜேயுல போடுறோம் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டார்ல, சரி 2 வருஷம் காலகட்டம் கட்டமைப்புக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஃபுல் ஃபிளெஜ்டா ஆரம்பிச்சிருக்கா? எத்தனை பேருக்கு வாய்ப்பு? 1,14,000 இளைஞர்களுக்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில இருக்கு. நான் போய் சொல்லல, போய் பாருங்க. போட முடியாத அளவுக்கு நாங்க சாதனை செஞ்சிருக்கோம், அதை சொல்லி நாங்க மக்கள் கிட்ட வாக்கு கேட்போம்ன்றது திமுக தரப்பு சொல்றாங்க. பாஜக என்ன சொல்லி வாக்கு சேகரிக்கும் ஒரு கேள்வி. அதுதான் இப்ப சொல்ல வந்தேன். இப்ப 81 தொகுதியை பத்தி நம்ம குறிப்பிட்டோம். இந்த 81 தொகுதியில இருக்கிற ஒரு சில வித்தியாசங்களை என்னென்ன களை எடுக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்துல நலத்திட்டங்களை கொடுத்தாலே திமுக பின்தள்ளப்படும். இப்ப நீங்க எடுத்துங்க, பாஜகவுடைய தனி வாக்கு சதவீதம் போன பாராளுமன்ற தேர்தலில், அதாவது என்டிஏ கூட்டணி சிறு கூட்டு கட்சிகளோட சேர்ந்து கிட்டத்தட்ட 18.5 வந்துருச்சா? திமுக 23, 5 தான் வித்தியாசம். நீ 60 வருஷமா காலம் உருண்டு புரண்டு பண்ணியும் உங்களால ஏற முடியல மேல. 30-40 போக முடியல தனியா.
அதனால நீங்க ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற இன்னைக்கு பாஜக பல மாநிலங்களை தனியா களம் கண்டு ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் கூட்டணியில இருந்தாலும் சரி, அவங்க மெஜாரிட்டியில ஜெயிச்சாலும் சரி, உடனே அதிகாரத்துல பங்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்கள மதிக்கிறாங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்கள. ஆனால் அடிமையாகிவிட்டது கூட்டணி கட்சிகள் பாஜக அடிமையாகிவிட்டது. பொய் பிரச்சாரம் இன்னைக்கு ஓடுது இன்னைக்கு டிவியில. அதை நம்ம மறுக்கிறோம். ஏன்னா என்ன அடிமை ஆயிட்டாங்க ஈக்குவலா. இப்ப நீங்க மதுரை மாநாட்டுல வச்சிருக்கிற அந்த அமைப்பை பாருங்க, கட்டமைப்புல அழகா எல்லாருடைய படங்களும் டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்படி ஆயிருக்கிறச்ச என்ன அடிமை? அப்ப திரு நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படமும் கூட்டணியினுடைய மெயினா இருக்கிற அதிமுக எதிர்கட்சி தலைவராகவும் அதனுடைய பொதுச் செயலாளருக்கு எடப்பாடி அவருடைய புகைப்படம் ஈக்குவலா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி திமுக காங்கிரஸ்ல ராகுல் காந்தியோட போட்டோவை யூபிஏ கவர்மெண்ட் ஒரு வீட்டுக்கு போட போறாங்க 8ஆம் தேதி. அப்ப நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அகில இந்திய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் திமுக போய் கெஞ்சுது, எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க, எவ்வளவு சீட்டு கெஞ்சுறேன். ஆனால் இங்க யாரும் கெஞ்சவே இல்லை. அந்தந்த மாநிலத்தை எந்த கட்சி மாநில கட்சி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குது. அப்படி இருக்கிறச்ச இவர் எப்படி சொல்லுவாரு? ரெண்டாவது, நம்ம இப்ப இந்த திட்டங்களை பத்தி வச்ச என்ன சேர்த்தான்னு கேட்கறாங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க, தமிழகத்துக்கு மட்டும் சொல்றேன். ஏன்னா இவங்க ஆல் இண்டியால சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது ஒரு பிரதமருடைய மத்திய அரசினுடைய திட்டங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அதுல ஒரு தமிழ்நாடு ஒரு பகுதியும் வருது. இப்ப மகாராஷ்டிரால செய்யக்கூடிய திட்டங்கள் இங்கேயும் செயலாக்கப்படுகிறது. அப்படி இருக்கச்சு எப்படி ஓரவஞ்சனை பண்றாரு சொல்ல. அதாவது அவங்க ஐக்கிய யூபிஏ கவர்மெண்ட் நடந்த பொழுது வந்த நிதி பங்கீடை விட இப்பொழுது கிட்டத்தட்ட 1,15,000 மேல கோடிக்கு மேல கொடுத்திருக்காங்க. அதை ஏன் மறுப்பாரா? ஏன் இவர் கூட்டணி ஆட்சியில இருந்த போது யூபிஐல இருந்த போது எத்தனை திட்டத்தை கொண்டு வர அணைய கட்டினாரா? ஏன் சமுதாயப்படுத்தி நீ காவேரி பிரச்சனைக்கு தான் கூட்டணியில இருந்த பொழுது கேட்டு நீராராடி அவர்களை வைத்து 4-5 முக்கியமான துறைகளை கைப்பற்றி கொண்ட திமுக இன்னைக்கு காங்கிரசுக்கு பங்கு கொடுக்க மறுக்குது. இது எவ்வளவு துரோக கட்சி! தான் மட்டும் இருக்கணும், தன்னுடைய குடும்பம் கார்பரேட்டா இருக்கணும். இப்ப நம்ம சொல்ற அப்ப இருக்கும் பொழுது ஒரு காவிரியில கர்நாடகா பேசி ஒரு அணையை கட்டிருக்கலாம்ல, தண்ணி சேமிச்சிருக்கல, நம்ம பார்டர்ல சேமிச்சானே இன்னைக்கு என்ன வரும்? இன்னைக்கு இந்த தண்ணி பிரச்சனையை காவிரியில் விவசாயிகள் கஷ்டப்பட மாட்டாங்க. அதையே அவர் ஒரு வார்த்தை இந்த இடத்துல பேச விடுகிறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சது சொல்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு, பெண்களுக்கு முக்கியமாக எந்த அளவுக்கு அதிகாரம் மாண்புமிகு பாரத பிரதமர் கீழே இயங்கும் மத்திய அரசு அளித்திருக்கிறத பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 1.1 கோடிக்கும் அதிகமான குழாய் நீர் இணைப்புகள் அப்படின்னா ஜல்ஜீவன் திட்டம். இந்த திட்டத்தை ஏன் முதல்ல எடுத்துக்கிறோம்னாக்க, வீடுதோறும் குடிநீர், சுத்த குடிநீர் வரணுங்கிற திட்டத்தை செயலாக்குறாங்க. அது எப்பொழுதுமே ஆங்கிலேயர் காலத்துல உருவாக்கப்பட்ட சட்ட திட்டத்தின்படி இறையாண்மையில எப்படின்னா மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் 3 லிஸ்ட் இருக்கு. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய அரசு திட்டங்களை மாநில வழியாக தான் செயலாக்கணும். ஏன்னா மாநிலத்துல தான் கீழ்த்தர பிபிஎல்ங்கிறாங்களே, கீழ்த்தரப்பட்ட சாமானியர்களுடைய எவ்வளவு பேர் இருக்காங்கிற ஸ்டாட்டிஸ்டிக் கணக்கெடுப்பு இருக்கு, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி கொடுக்கறச்ச இன்னைக்கு 1.1 கோடிக்கு குடிநீர் தண்ணி கொடுத்தானாக்கா என்ன பண்ணாங்க, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல அந்த பைப்பை போட்டிருக்கிறது சும்மா பேஸ்ட் போட்டு சும்மா சொல்லி வச்சிருக்கேன் எடுத்து காட்டினாங்க. ஆனால் அவரும் இன்னைக்கு காணாம போயிட்டாரு. அவருடைய தந்தையும் சிறையில இருந்து என்ன ஆனான்னு இல்லை. சோ கொடுத்த திட்டத்தை செயலாக்குறங்கிறது அம்பலப்படுத்துறவங்களுடைய நிலைமை இன்னைக்கு 0 ஆக்குறது தான் திமுக அரசு. இதை அதுக்கு முதல்ல சொல்றோம். அடுத்தது பாருங்க, 41 லட்சத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு இலவச அடுப்பு, அதாவது உஜ்வாலா திட்டங்கிறது. அதுல முதல்ல பெண்கள் இந்த கறி, இந்த கெரசினை, அதுக்கப்புறம் இதுல வாங்க சிங்கிள் எக்கச்சக்க வேலைக்கு கேஸ் அடுப்பு வாங்க முடியல கஷ்டப்படுறவங்களுக்கு 41 லட்சம் பேருக்கு பெண்களுக்கு எரிவாயு இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழ் பெண்களுடைய ஆரோக்கியம் கண்ணியமாகவும் வாழ்வு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா சொல்லுவார், மறுப்பாரா? இது டேட்டா இருக்கு, நாங்க போய் சொல்ல, கூகுள்ல போய் போட்டு பாருங்க. அடுத்தது வருவோம். 3.3 லட்சத்துக்கு மேற்பட்ட சுய மகளிர் உதவி குழுக்கள், சுய உதவி குழுக்கள் இயங்குகிறது. அதனால பலன் அடைஞ்சவங்க என்ன வேணும், சும்மா இல்ல, 5.6 லட்சம் லட்சாதிபதி சகோதரிகள் வந்திருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் லட்சாதிபதி ஆயிருக்காங்க. இந்த மாதிரி மகளிருடைய உரிமையை பேசுறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆட் வருது, உரிமையை காப்பாற்றுவோன்னு. யார் உரிமையை காப்பாற்றிருக்காங்க? 5.6 லட்சம் லட்சாதிபதிகள் சகோதரிகளை உருவாக்கி இருக்குது தமிழ்நாடு மட்டுமே மத்திய அரசு. இதை மறுப்பாரா? இன்னைக்கு சுய மகளிர் குழுல, சுய உதவி குழுக்கள்ல டாப் லீடிங்ல யார் இருக்கிறது? தமிழ்நாடு. அது யார் கொடுத்தது? மத்திய அரசினுடைய திட்டம். மத்திய அரசு வரி பணத்தை செயல்படுத்தி மத்திய அரசு திட்டம் சொல்லுதே தவிர
பிரதமர் மோடி அவர்கள் பெயரை கொண்டு மோடி திட்டம் சொல்லலாம். ஆனால் இங்கு நம்மளுடைய வரிப்பணத்தை கொண்டு செயலாக்குகிற இந்த தமிழக அரசு என்ன சொல்லுது? எல்லாமே கலைஞர். இதை கூட வன்மையாக மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிக்குது. ஏன் வேற பேர் இல்லையா கேக்குது. அதுக்கு ஏன் பதில்? இது ஒரு மீட்டிங்ல இதுக்கு பதில் சொல்லியிருப்பாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றோம். இன்னைக்கு நடக்கிற நடப்புல இவங்க என்ன சொல்றாங்க? அடித்தட்ட மக்களை மேல தூக்கிடுவாங்க. இன்னைக்கு அவங்க குறிப்பிட்டதை தவிர வீடு கட்டும் திட்டம், அதாவது ஆவாஸ் யோஜனா ஹிந்தியில சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, பிரதமரின் வீடு கட்டு திட்டம். இந்த பிரதமரின் வீடு கட்டு திட்டத்துல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சொல்லி இவங்கள்ட்ட கொடுத்தானாக்க 2.7 லட்சம் 2.7 லட்சம் அதுல கட்டுவதற்கான பங்கீடு. உங்களுக்கு ஒரு 1/2 சென்ட் நிலம் இருக்குன்னு சொல்லி கிராம அலுவலரை கலெக்டரேட்ல இருக்கிற கொண்டு போய் ஒரு மனு கொடுத்தீங்கன்னாக்க உடனே உங்களுக்கு 2.7 லட்சமானது ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. நீங்க அது ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப காட்டிவாங்க. இதை செயலாக்க பண்ண வேண்டியது யாரு? தமிழக அரசு. எப்படி? ஒவ்வொரு வட்டாட்சியர், அதாவது ஆட்சியர் அலுவலகத்துல திட்ட அலுவலர்ங்கிற ஒரு அதிகாரி இருக்காரு. அவருடைய கடமை தான் இதெல்லாம் செயலாக்க வேண்டியது. அதை செய்யறாங்களா? அதை பாத்தீங்கன்னாக்க நேற்றுக்கு முந்தானத்து நடந்த ஒரு வட இந்தியாவில் நடந்த ஒரு மீட்டிங்ல, ஒரு கூட்டத்துல திரு நரேந்திர மோடி அவர்கள் வருத்தப்படுறாரு. என்ன சொல்றாரு? நாங்க இவ்வளவு கொடுக்குறோம், இவ்வளவு கொடுக்கறத தமிழக அரசு இன்னைக்கு 3000 சொச்ச வீடுகள் தான் கட்டிருக்கு, மற்றதை கட்டல. கொடுத்தது எவ்வளவுனாக்க ஒரு 15,000 1 லட்சத்துக்கு மேல திட்டங்கள் அமலாக்கப்பட வேண்டியது. அதாவது நான் சொல்றது வீடு திட்டத்தை. ஆனா அமலாக்கல. அப்ப மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய உரிமையை கெடுக்கிறது யாருங்க? மத்திய அரசா இல்ல மாநில அரசா? அந்த கேள்வி உங்க நேயர்கள் முன்னாடியே வைப்போம். ஏன்னா இப்ப தரவுகளை சொல்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. அது ஒண்ணு. அதுக்கு அப்ப இவங்க எப்படிங்க சாமானியர்களை மேல தூக்குறாங்க? சமூக நீதி எங்கெங்க செய்யறாங்க சொல்லுவாங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்ப விசித்திரமான மாற்றுத்திறனாளிகளை முன்னோக்கி கொண்டு வருது தமிழக அரசுன்னு இன்னைக்கு ஆடு போகுது. ஒரு அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுடைய விழிவு காலத்தை பாக்குற ஒருத்தரை யாருனாக்க திரு ஸ்டாலின் அவர்கள் தான். ஸ்டாலின் அவர் சொந்த கையில இருந்தா கொடுத்தாரு. இது தவறான புரிதல். இது ஏன்னா சொல்றோம்? அதாவது மத்திய அரசினுடைய தரவுகளை எடுத்து பாருங்க. ஸ்மைலிங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அந்த ஸ்மைலிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டம். அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னாக்க 50,000 பேருக்கு மேல இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுலயும் அதுல எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்குனாக்க 4 கோடியே 6,000 ரூபாய்க்கு இன்னைக்கு செலவு செய்யப்பட்டிருக்கு. இதை மறுப்பாங்களா? நாங்க இப்ப குறிப்பிட்டது அதுல சுயமகளிர் குழுக்கான உதவிகளும் அதுல கொண்டு வராங்க இவ்வளவு பர்சன்டேஜ்னு. அப்ப பலன் அடைஞ்சது யாரு? தமிழகம். இது தமிழக தரவு மட்டும் தான் நான் சொல்றேன். நான் பொய் சொல்றேன் உண்மை சொல்றேன். அவங்க செக் பண்ணி பார்க்கல டேஷ்போர்டை பார்த்து. அதுக்கப்புறம் பாருங்க, முக்கியமா இருக்குது இன்னைக்கு எங்களுடைய திராவிட மாடலுடைய என்ன சொல்றாங்க? சத்துணவு திட்டம். அது காலை உணவு மாலை உணவுன்னு சொல்லி எல்லாரும் வெளிநாட்டுல காப்பி அடிக்கிறாங்க சொல்றாங்க. இது உண்மையாக நான் போய் சொல்லல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. இது உண்மையாக மக்களுடைய பசியை உணர்ந்து வாற்றுமையை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இது. அதாவது என்ன சொல்றதுனாக்க, கர்ப்பிணி பெண்கள் சிறு குழந்தைகளுடைய சத்துணவு குறைவா இருக்கிறதுனால அவங்க ஹீமோகுளோபின் ரத்த அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள் குறையக்கூடாதுங்கிறதுக்கோசரம் ஒரு திட்டத்தை செயலாக்குறாங்க. அந்த திட்டம் தான் போஷன் அபியான் பேரு. அதுக்கு இவர் பேரை டைட்டில் மாத்திட்டாரு. அதுல நம்ம இப்ப தரவு தரோம். அதுக்கு கொடுத்திருக்கிற என்ன பயனாளிகளை மட்டும் நான் சொல்றேன். நீங்க தொகை ஒன்று நினைக்க வேணாம், நிதி என்று நினைக்க வேணாம். பயனாளிகள் 3,96,744 பேர் இன்னைக்கு பயனடைஞ்சிருக்காங்க. யாரு? கர்ப்பிணிகள் பிளஸ் சிறார்கள். இதை மறுக்குமா? எவ்வளவு? 3,96,744. அதுல இந்த தாய்மார்கள், கர்ப்பிணி பாலூற்ற தாய்மார்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 3,09,613. அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் 3,25,628. இதுல அது அமௌண்டா தனித்தனியா பிரிவு வருது. அதுக்கப்புறம் பாருங்க, 0ல இருந்து 6 மாசம் குழந்தை அது வரைக்கும் 3,25,628. அதுல 6 மாசத்துல இருந்து 3 வயசு வரைக்கும் சொன்னது. முதல்ல 0ல இருந்து 6 மாசம், அப்புறம் 6 மாசத்துல இருந்து 3 வயசு அது 3,77,003. அப்புறம் 6 வயசுக்கு மேல, அதுதான் முக்கியம். இங்க ஸ்கூல்ல சாப்பாடு போடுறாங்கல்ல, அங்க பாலன்பாடி அங்காடி ஸ்கூல்ல, அது 1,77,6,256 பேர். இதை மறுப்பாங்களா? அடுத்தது முக்கியமா இப்ப சொல்ல வர புதுமை பெண் திட்டம். அது என்ன திட்டம்? பெண்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு. அது எந்த திட்டமும் கிடையாது. என்னன்னாக்க நேஷனல் ஸ்காலர்ஷிப் திட்டம் பேரு. அந்த நேஷனல் ஸ்காலர்ஷிப் திட்டத்துல
பெண்களுக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் அன்று பழங்குடியினருக்கான ஒரு திட்டம் செயலாக்கப்படுகிறது. அதுல எப்படி பார்த்தா 1020 கோடி வந்து இன்னைக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அதுல காரணம் என்னன்னாக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் செலுத்தப்படுகிறது. இது என்ன சொல்றாரு, நான் கொடுக்குறேன் அப்படி சொல்றாரு. இது முற்றிலும் பொய்யான தகவல். அதுதான் நாங்க போய் சொல்லல, நீங்க போட்டு பாருங்க. அதுக்கு அந்த திட்டத்துக்கு பேரு நேஷனல் ஸ்காலர்ஷிப் திட்டம், என்பிஎஸ் வரும், அது தட்டி பாருங்க தெரியும். அதனால அது மத்திய அரசினுடைய திட்டம் தான். அதுக்கு கோட்டிங் போட்டாச்சு. அதுல மாணவர் மாணாக்கிய 2 பேர் வருவாங்க. அதனால இப்ப தொழில் முனைவோர் முன்னேற்றத்துக்கான திட்டம் சொல்றாங்க. அதுல தொழில் முனைவோர் முன்னேற்றத்துக்கான திட்டம் எது, மத்திய அரசு கொடுக்குற தொகை, அது என்னங்கிறது பார்த்து பெண்களை குறித்து பார்ப்போம். பெண்களுக்கான திட்டங்களை மட்டும் சொல்லிட்டே வந்தானாக்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதுல வந்து நிறைய திட்டங்கள், 1 2 இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட திட்டங்கள் நம்ம குறிப்பிட்டோம். இது போலனாக்க 1 மணி நேரம் கூட பேசிட்டே இருக்கலாம். பெண் இவ்வளவு திட்டங்களை வந்து நீங்க வந்து பட்டியல் போடுறீங்க. ஆனா எய்ம்ஸ் என்கின்ற ஒரு கேள்வியை முன்னெடுப்புறாங்கல்ல. இன்னைக்கு மதுரையில பாஜகவினர் வந்து எய்ம்ஸ் இங்கே, செங்கல் திருடன் எங்கேன்ற மாதிரி எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் எங்கே, செங்கல் திருடன் எங்கே, ஒண்ணு இதுதான் முக்கியமா பதில் சொல்றான். நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், ஒரு திட்டத்தை செயலாக்கும் போது அது டிபிஆர், அதாவது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கொடுக்கணும். யாரு, தமிழக அரசு. அந்த கொடுக்கும் போது அதுல என்னென்ன அடங்குனாக்க, அந்த இடத்துல முக்கியமா நிலம் கைப்பற்றப்பட வேண்டும். அந்த நிலம் வந்து தனியார் சொந்தத்துக்கு இருக்கும். அதுக்கான விலை எவ்வளவு கொடுக்க போடுங்கிறது நிர்ணயிக்கப்பட வேண்டும். அது லேண்ட் அக்வசிஷன் ஆக்ட், பறிமுதல் எடுத்துக்கொள்றது பேரு லேண்ட் அக்வசிஷன் ஆக்ட் இருக்கு. அது மத்திய அரசு ஆக்ட் ஒண்ணு இருக்கு, மாநில அரசு ஆக்ட் இருக்கு. அந்த 2த்துக்கும் வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வந்து மாற்றுப்படும். அப்படி மாறுபடும் போது அதை அதுக்குன்னு ஒரு தாசில்தாரை போட்டு, ஆட்சியர் அலுவலகத்தை தாசில்தாரை போட்டு அவர் வந்து கூட்டு வச்சு பொதுமக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு உங்க நிலத்தை எடுக்க போறோம், பக்கத்து நிலம், இப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்படி பக்கத்து நிலம் பிரைவேட் காரங்க எத்தனை ரூபாய்க்கு மார்க்கெட் ரேட்ல கொண்டு போய், அதாவது கைட்லைன் இல்ல, மார்க்கெட் ரேட்ல வித்திருக்காங்கிறத ஸ்தாபிதம் பண்றாங்களோ அந்த அளவுக்கான பணத்தை ஒரு சென்ட்டுக்கு கொடுத்தாகணும். அதுதான் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுது. அந்தபடி கொடுக்கறச்ச அதுக்கான ஃபண்டுகளை கொண்டு போய் சேர்க்குது மத்திய அரசு. இவங்க தாசில்தார் என்ன பண்ண, நில அளவையரை எடுத்துட்டு போய், சர்வேயரை எடுத்துட்டு போய் அதை அளந்து அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி, அதை எடுக்க சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி எடுத்து கொடுக்க வேண்டியது. இதே நிலைமைதான் பரந்தூர் விமான நிலையம். நிலம் கையகப்படுத்தவில்லை, நிலத்தை கையகப்படுத்துவதில் தாமதம் ஆனா ஒவ்வொரு திட்டமும் பின்னாடி போகும். அப்ப வேணுன்ட்டே வந்து நிலத்தை கையகப்படுத்தாம தள்ளி போட்டுட்டு ஒரு செங்கலை தூக்கி காட்டினா என்ன அர்த்தம், அந்த மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவங்க தொழில் பாதிக்க கூடாது, அதுக்கு மாற்று வழியை ஏற்படுத்தி அவங்களுக்கு புனரமைப்பதற்கான இடத்தையும் கொடுத்து, விவசாயம் பாதிக்கப்பட வேற தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி இத்தனையும் செஞ்சு அந்த இடத்தை கொடுக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை. அதை செஞ்சாதானே அடுத்த கல் இங்க வைக்க முடியும். கல் வைக்கிறதுக்கு நீங்க நிலத்தை கொடுத்தீங்கன்னா எப்படிங்க, அதுக்கே இவங்க வந்து 3 வருஷத்துக்கு மேல தாமதம் பண்ணியிருக்காங்க. அது காரணத்தை போது சொல்லுவாரா திரு ஸ்டாலினா, தூக்கி காட்டின உதய ஸ்டாலினும், உங்களுக்கு வேணும்னு அவசரம் நீங்க என்ன பண்ணுங்க, வேகமா வேலை பார்க்கணும். இன்னைக்கு எடுத்துக்காட்டாக சொல்றோம், குஜராத்ல ஒரு இடத்துல தொழிற்சாலை வர்றதுனாக்க அந்த இடத்துல ரோடு அமைப்பு, கட்டமைப்புகள், ரோடு போட்டு தருது, அந்த இடத்துல பில்டிங் மக்களுக்கான வாழ்வதற்கான இடத்தை கொடுத்து உடனே ஒரு கம்பெனியிட ஒப்படைச்சு உடனே செஞ்சாரு முதலமைச்சராக இருக்கிறது திரு நரேந்திர மோடி அவர்கள். அதனால தான் இன்னைக்கு குஜராத் வந்து வளர்ந்த மாநிலமா மாறிடுச்சு, பெரிய வளர்ந்த மாநிலம் வச்சு. அந்த வேகத்தை காட்டினாங்க. இங்க வேகத்தை காட்டுறாங்களா, ஏன்னா காய்ப்புணர்ச்சி, அதாவது திராவிடம் சொல்லி வளர்ச்சியை தடுப்பது எப்படின்னா, இதுதான் குறிப்பிட்டாரு மாண்புமிகு பாரத பிரதமர் 2 நாள் முன்னாடி. அந்த நிலத்தை கையகப்படுத்தி கொண்டு இருந்தாங்க, தள்ளி போயிருக்குமா இடம். அதனாலதான் அவங்க சொல்லி லேட் பண்ணதானே இவங்க ஆட்சி முடிகிற சரணத்தை மாட்டிக்க போறோமே சொல்லி நிலத்தை ஒப்படைச்சாங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் உடனே அங்க வந்து வேலைகள் தீவிரமாக இருக்கு. சரி, அப்படியே வருவோம் இவங்க சொல்றதுக்கு. அதனால அங்க இந்த ஏற்படப்படக்கூடிய மருத்துவ கல்லூரி, அந்த எய்ம்ஸோட அட்டாச்சு மருத்துவ கல்லூரி இன்னைக்கு ராமநாதபுரத்துல இயங்குது. அதை சொன்னாரா, ஒரு மருத்துவ எய்ம்ஸ் வரணும்னாக்கா மருத்துவக் கல்லூரி முதல்ல வரணும். இன்னைக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேல அங்க நடைபெற்று இருக்கு. மாணாக்கியர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அது பதில் சொல் வர, ஏன் அதை மறைக்கிறாங்க, சொல்லணுமா இல்லையா? அப்ப தாமதப்படுத்தியது யாரு, தமிழக அரசு. மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பொய் மாடலை இப்ப வெளுக்கிறோம். சரி, நீங்க ஏன் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணல, கொடுத்த படத்தை. இங்க மட்டும் இல்ல, இங்க மெட்ரோ திட்டம், தமிழகத்துல இருக்கிற மெட்ரோ திட்டம் அதுலயும் கொண்டு வரணும் பார்த்தானாக்க, கோயம்புத்தூர்ல இவ்வளவு ஜனத்தொகை 10 லட்சத்துக்கு மேல இருந்தாதான் வரும்னாக்க, அதை சரியா கணக்கெடுத்து கொடுக்காம வேணுன்ட்டே குறைச்சு கொடுத்து அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திருப்பி வந்து அதை சரிப்படுத்தி கூட அதுல டிலே பண்ற, அதுல ஒரு டெக்னிக்கை பாருங்க. உடனே கோயம்புத்தூரை ஏமாத்துகிறது மத்திய அரசு. இது மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எப்படி தடுத்து உங்களுடைய நலனை கெடுக்கிறாங்கன்னு.
அடுத்து அதே மாதிரி தமிழகத்துல 2வது கட்ட மெட்ரோ திட்டத்துக்கான பணத்தை அது தமிழக அரசு, அது மத்திய அரசு தமிழக அரசு சேர்ந்து இணைந்து செய்கிற திட்டம். அது தமிழக அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம எங்கள்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லைனாக்க என்ன பண்ணணும்? இப்ப வந்து பணம் இல்லாம 10,24 கோடி வந்து கடன் வந்திருக்கு. சரி, கடன் எதுக்கு வாங்குறீங்க? வளர்ச்சியை கொண்டு வந்து அதுல இருந்து வருமானத்தை ஈட்டி அடைக்கிறதுக்கு. ஆனா வளர்ச்சி வரலையே, அந்த பணம் எங்க போச்சு? அப்ப ஏன் இந்த மெட்ரோ திட்டத்துக்கு கடன் கேட்கறீங்க? அந்த கடைக்கும் பிணையை கொடுத்து ஜப்பான் நாட்டில இருந்து கடனை வாங்கி கொடுத்துருக்குது 2வது மெட்ரோ திட்டத்துக்கு தமிழக சென்னைக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் யாரு? வாக்காளர்கள். இதுக்கு நீங்க சொல்லுவார ஸ்டாலின் அவர்கள் ஏன் தள்ளி போச்சுன்னு? அதனாலதான் எய்ம்ஸ் போறதுக்கு காரணமானது இதுதான். அப்ப வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பெண் தொழில் முனைவோரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அது வழிகாட்டுதல் திட்டம் பேரு. முக்கியமாக எஸ்சி பட்டியலின மக்களுக்கான அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. அதுல பாத்தீங்கன்னாக்க இல்ல வர்த்தகம் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், தொழில் சார்ந்த சேவை பிரிவு பண்ணலாம். அதுல 10 லட்சத்திலேருந்து 1 கோடி வரைக்கும் வங்கி கடன் தரோம். அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத வங்கி கடன். அதனால 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பலன் அடைஞ்சவோர் 3,335.87 கோடி. அது எஸ்சி மட்டும். எஸ்டி எவ்வளவுனாக்க 1049.2 கோடி. இந்த தரவு வந்து 21 வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்டேட் ஆயிருக்கு, அதையும் சொல்றோம். அப்புறம் இதுல பெண்கள் எத்தனை திட்டங்கள் இருக்கு? அவங்களுக்கு 93,094 திட்டங்கள் இருக்கு. அதுல செயலாக்கப்பட்டது பலன் அடைஞ்ச எத்தனை கோடிக்கு செலவு பண்ணியிருக்காங்கன்னா 21,200 கோடி. அதே மாதிரி இன்னொரு திட்டம் மொத்தமா திட்டங்கள் வந்து எஸ்சி எஸ்டிக்கு சேர்த்து 1,14,322 கோடி திட்டங்கள் இருக்கு. சாரி, 1,14,322 திட்டங்கள் இருக்கு. அதுக்கு செலவழிச்ச தொகைனாக்க 25,586.37 கோடி. இது பிற்படுத்தப்பட்டது. இதை பெண்களுக்கான திட்டங்கள். இதை வந்து மறுக்குமா? இப்ப சொல்ற குழந்தைகளுக்கு முக்கியமா கர்ப்பிணி பெண்களுக்கு நேத்திக்கு ஆரம்பிச்சிருக்காரு. இளம் குழந்தைகள், பெண் குழந்தைகள் சரியா கவனிக்கப்படாதனால அவங்க மெச்சூரிட்டி பர்பட்டி அடையறச்ச அந்த காலத்துல அவங்களுக்கு சரியா இல்லைன்னாக்க கர்ப்பப்பையில முனையில வந்து புற்றுநோய் வந்து பல இறப்புகள் நடப்பதனால தடுப்பதற்காக தடுப்பு ஊசி இலவசமாக செலுத்துகிறாங்க. இதுக்கோசரம் இந்த கரண்ட் பட்ஜெட்ல எவ்வளவு தொகை கொடுத்துருக்காங்க தெரியுமா? 22,500 கோடிக்கு மேல தோராயமா நம்ம சொல்றோம், எக்ஸாக்டா சொல்லல. அவ்வளவு கொடுத்து செயலாக்குறாங்க. 4 கட்டமா செயலாக்குறாங்க. அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணாரு? தர்மபுரிக்கு போய் தமிழக அரசு புற்றுநோயை தடுப்பதற்காக தடுப்பூசியை ஆரம்பிக்கிறது ஒரு பேனர் போட்டாரு. நாங்க பொய் சொல்றோமா உண்மை சொல்றோமா நீங்க கூகுள் தட்டி பாருங்க, அப்ப தெரியும் அது யாருடைய திட்டம்னு. அதுக்கு பேரு இந்திரதனுஷ் திட்டம் பேரு. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு நாப்கின் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல. அந்த நாப்கின் யாரு? அது பெண்களுடைய சுகாதாரத்தை கருதி அதையும் செயலாக்குவது மத்திய அரசு. அதை மறுக்குமா? அதாவது அப்புறம் பேறு காலத்துல அவங்களுக்கான பெண்களுக்கான திட்டம் 2 மாசத்தை கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னாக்க 6,000 ரூபாய். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனப்புறம் மீதி பண்ணு 6,000 12,000 ரூபாய். அது தவிர அவங்களுக்கு ஊட்டச்சத்து ஒவ்வொரு மாசமும் கொடுக்குறாங்க. சத்துணவு மாவு, பேரிச்சம், முந்திரி இதெல்லாம். ஏன்னா அவங்களோட ரத்த அணுக்கள் குறையாம இருக்கிற, சிவப்பு அணுக்கள் குறையாம இருக்கிற ரத்தத்துல அதை பாதுகாக்கிறாங்க. அதாவது ஒரு அனிமி கண்டிஷன் வராம இருக்கணும்னு. இதை பத்தி என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அரசாங்க துறையிலையும் பிரைவேட் துறையிலும் செயலாக்குறாங்க. இதை பத்தி உடனே சமூக நலத்துறை இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல, அதுக்கு ஒரு லேபிள் குத்திட்டாங்க. இது வந்து அப்புறம் பெண்களுடைய சக்தி கேந்திர ஸ்கீம் பேரு. அதாவது பெண்கள் சக்தி மையம்னு. பெண்களை பத்தி ஏன் சொல்றோம்னா பெண் வாக்காளர்கள் ஜாஸ்திங்கிறதால தான் இதை ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம இது சமுதாய பங்களிப்புல அவங்களுக்கு உறுதியா இருக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்க பிரச்சனைகள்லாம் தொழில்நுட்ப ரீதியா வழங்குறதுக்கோசரம் ஒரு திட்டங்கள் செயலாக்குறாங்க. அந்த திட்டத்து பேர் தான் பிரதமரி பெண்கள் சக்தி மைய திட்டம். இததான் இவங்க என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்குறோம், இத்தனை தொழிலாளர் முனைவோரை உருவாக்கியிருக்கோம், தொழில் முனைவோரன்னு. அந்த திட்டங்கிறது மத்திய அரசினுடைய திட்டம். அது எப்படி உருவாக்குறாங்க பாருங்க. அதை நீங்க செய்ய வேண்டியது www.wcd.nic.in. அதை லாகின் பண்ணி நீங்களே வந்து டைரக்டா பண்ணீங்கன்னா உங்க வங்கி கணக்குல பணம் வந்து சேரும். இதுக்கு பிழை எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 தாண்டி இதுக்கு தரப்பட்டிருக்கிற அமௌண்ட் என்னன்னா 11.67 லட்சம் கோடி. இதை மறுக்குமா தமிழக அரசு?